வந்து என்னோட ஃப்ரெண்டு பேர் சொல்லாமல் நான் தெரியல, பரவாயில்ல, சந்தர் சுப்பிரமணியம் சொல்லிட்டு ஒரு ரைட்டர் ஸ்வீட் வாங்கி சாப்பிட சொல்லி கிஃப்ட் அனுப்பினார். சரியா, கிஃப்ட்னா பணம் அனுப்பினார். நான் சொன்னேன் பணம் வந்து கிஃப்டா பரிசு பொருளா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் கேட்டார், அப்போ பரிசுன்னா உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு. ஒரு கதை எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பரிசு தொகை தான் அனுப்புவாங்க. பொங்கலுக்கு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு பொங்கல் காசு யாராச்சும் யாருமே கொடுக்கல. ஸோ இந்த முறை எனக்கு அவர் பொங்கல் காசு அனுப்பிச்சிருந்தாருன்னு நான் நினச்சிட்டேன். எப்படி என்னோடய ரிலேட்டிவில் ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவில் ஒருத்தர் எனக்கு பொங்கல் காசு அனுப்பிச்சதுனால உனக்கு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ரசகுல்லா ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் ரசகுல்லா வாங்கிட்டு வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். சரி, பரிசுனா என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. கிஃப்ட்னா நமக்காக யாராச்சும் வந்து தேடி பிடிச்சி சேர்த்து வச்சு ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி தரணும். அதுதான் கிஃப்ட்டு. சரியா, இருக்கு. எனக்கு இந்த வருஷத்துல வந்து நிறைய கிஃப்ட் கிடைக்கும். என்னென்ன கிஃப்ட்னா, ஒரு புத்தகம் ஒன்று பரிசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குரங்கு ஒன்று வந்து என் கையில் பிடிச்சிச்சு. நான் அந்த குரங்கு கையில் வியூ சொன்னேன், அது கூட கிஃப்ட்டு தான். ஒரு குரங்கு குட்டி. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஒன்று முத்தம் கொடுத்துச்சு, அதுவும் கிஃப்ட்டு தான். அப்புறம் இது எங்கள் அக்கா எனக்கு ரோஜாக்கு கொடுத்தாங்க, இதுவும் கிஃப்ட்டு தான். பேர் சொல்ல மாட்டீங்களோ? பேர் வந்து பாமாக்கா. தப்பு, அவங்க கொடுத்து 10 நாள் ஆச்சு. பத்மாக்கா 2 பேருமே தான் கொடுத்தாங்க. 2 பேரும் கொடுத்தாங்களா? பத்மாக்கா அவங்க கொடுத்து 10 நாள் ஆச்சு ரோஜாப்பூ. நான் இன்னைக்கு தான் ரோஜாப்பூ எடுத்து தலையில் வச்சுட்டேன். அதனால தேங்க்ஸ் சந்தர் சுப்பிரமணியம். அப்புறம் பத்மாக்கா, பாமா தங்கச்சி அக்கான்னு தெரியல, அவங்க பார்த்தா ரொம்ப யங்காக இருப்பாங்க. என்னோட தங்கச்சி எங்கா இருக்கிறதுனால நான் தங்கச்சின்னு கூப்பிட முடியாது. நான் தான் உனக்கு வந்து அவங்க வந்து உனக்கு அக்கா 2 பேருமே. ஆமாம், நான் தான் தங்கச்சி. ஆமாம், நீ தான் தங்கச்சி. அதனால ரசகுல்லா நல்லா இருந்துச்சு. உங்கள் யாருக்காச்சும் வேணும்னா நான் கொடுக்க மாட்டேன், நானே சாப்பிடுவேன். அப்புறம் டாட்டா. யாராச்சும் இதே மாதிரி பொங்கல் பரிசுலாம் அனுப்பி. எனக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க பொங்கல் பரிசு. பொங்கல் பரிசு அனுப்பி வைங்க. அவர் பொங்கல் பரிசுனா என்னன்னு அவர் எதிர்பார்த்தாரு. என்ன எதிர்பார்ப்பு உனக்கு, பரிசுனா என்னன்னு கேட்டாரு. பாடி அப்போ எங்கள் அம்மா வந்து விஷ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன், அதுவே பரிசாக தான் நினைப்பேன். அவங்க விஷ் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து பரிசுனா காலைல 12 மணிக்கெலாம் வந்து என் பொண்ணு வந்து விஷ் பண்ணணும்னு நினைப்பேன். அட்லீஸ்ட் ஒரு முத்தமாச்சு கொடுக்கணும்னு நினைப்பேன். விஷ் பண்ண மாட்டேன், அதுவும் கிடையாது. இந்த மாதிரி எதிர்பார்ப்பு என் பரிசு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயமாக தான் இருக்குமே தவிர பரிசுங்கிறது நிச்சயமாக பணமாக இருக்காது. பணமாக இருக்கு. என்னுடைய எதிர்பார்ப்பு பணம் கிடையாது. அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பணமும் தேவை தான். என்னோட ஷெல்டர் டெவலப்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் என் நாய்களுக்குலாம் அத்தியாவசிய தேவைகளுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் பணம் தேவை. ஒருத்தி கடுப்பாகிறா, எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்த இடத்துல வந்து வீடியோ பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தி கடுப்பாகிறா. அதனால டாட்டா, பை பை. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் பால் பொங்கிடுச்சா அடிக்கடி எல்லாரும் இப்படி கிஃப்ட் அனுப்புங்க. சரியா, இன்னொரு ரசகுல்லா சாப்பிட்றேன். அம்மாடி, என்னங்க ரசகுல்லா?